எங்களுக்கு யோகேஸ்வரியை தெரியும். இன்னைக்கு யோகேஸ்வரி யாரா வந்திருக்காங்க? அன்னை தெரசா. அன்னை தெரசாவாக யோகேஸ்வரி இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. உங்களை வரவேற்கிறோம். சிறப்பாக பேசுங்க. 4 நல்ல செய்திகளை சொல்லிட்டு போங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்னஸ் கொன்சா போஜாக்சியோ. என் இயற்பெயரை கேட்டால் என்னை தெரியாது உங்களுக்கு. என் உடையை பார்த்தவுடன் புரிந்திருக்கும். அல்பேனியாவில் பிறந்து இந்தியாவில் வரலாறு பதித்த அன்னை தெரசா நான். என்னால் பிறந்த வீட்டுக்கும் பெருமை, புகுந்த வீட்டுக்கும் பெருமை. அல்பேனியாவில் பிறந்ததால் ஐரோப்பா கண்டத்துக்கு பெருமை. இந்தியாவில் சேவை செய்ததால் ஆசியா கண்டத்துக்கு பெருமை. 1910 ஆகஸ்ட் 26 பிறந்து 1997 செப்டம்பர் 5 இருந்த எனக்கு இந்த உலகை சுற்றி பார்க்கும் ஒரு வரம் கிடைத்தது. சுற்றி பார்த்த தருணங்களில் எனக்குள் ஏற்பட்ட மகிழ்வுகளையும் வலிகளையும் சங்கரா தொலைக்காட்சி மூலம் பகிர வந்துள்ளேன். உற்றுள்ளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கற்றலின் சிறப்பை புறநானூறு கூறுகிறது. 1948 டிசம்பர் 21 ஏழை மாணவர்களுக்கு மோதிஜி பகுதியில் நான் தொடங்கிய பள்ளியை நினைத்து பார்க்கிறேன். கதவு இல்லாத, இருக்கைகள் இல்லாத, கரும்பலகை இல்லாத, ஏன் கூரை கூட இல்லாத அந்த பள்ளி எங்கே? அதே ஏழை மாணவர்கள் சகல வசதிகளுடன் படித்துக் கொண்டிருக்கும் இக்கால பள்ளிகள் எங்கே? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி என இருந்தாலும் அனைவருக்கும் கல்வி என்பதையும், திறமை இருப்பவனுக்கு கல்வியால் அங்கீகாரம் கிடைத்திருப்பதையும் வெற்றியாகவே கருதுகிறேன். இன்றைய கல்வி பல ஏழைகளின் நிலைகளை மாற்றியுள்ளதையும் கண்டு மனம் மகிழ்கிறேன். என் காலத்தில் இருந்தது போன்று உறவினர்கள் வெறுத்து ஒதுக்கி எச்சில் உணவை மட்டுமே உண்டு வாழ்ந்து வாழ்க்கையையே வெறுத்து ஒதுக்கிய தொழுநோயாளிகளை வீதிதோறும் தேடினேன். என் கண்ணில் படவே இல்லை. ஒரு கால் வீக்கம் உடனே கவனி, யானைக்கால் வீக்கம். 2 கால் வீக்கம் இப்போதே கவனி, சிறுநீரகத்தில் சிக்கல். வாயில் ஆறாத புண்ணா, மார்பில் கரையாத கட்டியா, 50 தொட்டும் பசியே இல்லையா, சோதிக்க செல்லுங்கள் அறியாத புற்றுநோய் என இப்போதைய மருத்துவத்தின் வளர்ச்சி கண்டு வாயடைத்து போனேன். 1969 ஜூலை 20 மனிதன் முதலாக சந்திரனில் கால் வைத்த நாள். என்னிடம் நீங்கள் சந்திரனில் கால் வைப்பீர்களா என்றது ஊடகத்துறை. அங்கும் உதவி தேவைப்படும் ஏழைகள் இருந்தால் நான் செல்ல தயங்க மாட்டேன் என்று. ஆனால் இன்றோ 286 நாட்கள் விண்வெளியில் இருந்து விட்டு பத்திரமாக பூமி வந்து சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸின் துணிச்சல் என்னை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. ஈதலே இசைப்பட வாழ்தல் என்னும் மொழிக்கேற்ப வாழ்ந்தவள் நான். சாலை ஓரங்களிலும் ரயில் நிலையங்களிலும் இன்னும் யாசித்துக் கொண்டிருப்பவர்களின் நிலை கண்டு பதறுகிறேன். இன்று கல்வி வளர்ந்துள்ளது, மருத்துவம் வளர்ந்துள்ளது, அறிவியல் வளர்ந்துள்ளது. யாசிப்பது மட்டும் ஏன் குறையவில்லை என வேதனையாக உள்ளது. என் அம்மா என் சிறு வயதில் 10 நல்ல பழங்களையும் ஒரு அழுகிய பழத்தையும் ஒன்றாக சேர்த்து வைக்க சொன்னார். சில நாட்கள் கழித்து எடுத்தால் அனைத்தும் கெட்டுவிட்டது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற என் அம்மா எனக்கு கொடுத்த அறிவுரை போல இன்றும் பல அம்மாக்கள் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறினாலும் பிள்ளைகள் மட்டும் முகநூல், புலனம், இணையம் மூலம் தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்து தன் வாழ்க்கையை சீரழிக்கும் இன்றைய அவலம் எனக்கு வேதனையாக உள்ளது. கொல்கத்தாவில் அன்று சேவை செய்ய வந்த என்னை சோதனைக்கு உள்ளாக்கி வேதனைப்படுத்தின சில இதயங்கள். நான் ஆரம்பித்த நிர்மல் இல்லத்தை பற்றி தவறான எண்ணம் ஏற்படுத்த வெறி பிடித்த கூட்டம் என் மேல் கற்களை எறிந்து காயப்படுத்தின. இன்று அதே கொல்கத்தாவில் 31 வயது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வை கேள்விப்பட்ட போது பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் வரிகள் வாழ்வாகாதோ என என் மனம் புழுங்கியது. 1982 லெபனான் உள்நாட்டு போர் நடந்த சமயம் தண்ணீரும் உணவுமின்றி பரிதவித்த மனமுனமுற்ற குழந்தைகளுக்கு என் உயிரையும் பொருட்படுத்தாமல் உதவச் சென்றேன். சிலருடைய சுய நலத்துக்காக பலரது வாழ்வாதாரத்தை பறிக்கும் போர்களாக ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா என இன்னும் போர்கள் நீண்டு கொண்டிருப்பதை கண்டு மனம் வெதும்புகிறேன்.
மகாத்மா காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், எனக்கு தெரசா மார்ட்டின் கிடைத்தது போல உங்களுக்கும் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பார். அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். நான் விட்டு சென்ற உலகில் நிறைய மாறியுள்ளன, நிறைய மாறாமலும் உள்ளன. மனிதர்களான நீங்கள் ஒவ்வொருவரும் அறமாறாமல் வாழ்ந்தால், ஆம், மனிதர்களான நீங்கள் ஒவ்வொருவரும் அறமாறாமல் வாழ்ந்தால் அனைவருமே என்னை போன்று மாறிவிடுவீர்கள். பிறகு என்ன, நல்லதொரு உலகம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நல்லதொரு உலகம் படைக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி இந்நேரம் எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கு எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தெரசா இந்த மன்றத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் வாயிலாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு வழிகாட்டி கிடைச்ச மாதிரி, எனக்கு ஒருத்தர் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஒருத்தர் கிடைப்பாங்க. அவங்கள இறுக பற்றி கொள்ளுங்க அப்படின்னு நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக அன்னை தெரசா போல் யோகேஸ்வரி இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். விண் உலகத்தில் இருக்கக்கூடிய தெரசா அம்மாவுக்கு கேட்குற மாதிரி ஒரு கைத்தட்டு கொடுக்கும். உங்களுடைய பற்றிய புத்தகங்களை படிச்சிருக்கேன், நிறைய கவிஞர்களுடைய கவிதைகள் கேட்டிருக்கேன், உங்களை நிறைய பள்ளி பிள்ளைங்க மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டு போய் பேசியிருக்கதை கேட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக நான் தெரசா அம்மாவை டிவியில் பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன், இன்றைக்கி தான் சங்கரால நேரில் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாம் நாங்கள் கருத்து சொல்ல முடியாதுமா, உங்கள் கருத்துப்படி நாங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாங்கள் ஏதாவது செஞ்சுருந்தால் பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கு தாய். நன்றி. அற்புதமான பேச்சு. அதை விட என்னென்னா, இந்த காஸ்டியூமில் குட்டி தெரசாவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டேன். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள். இரக்கமே உருவானவர் மதர் தெரசா. அவர் முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒத்தொத்தருக்காகவும் முகத்தை சுழிச்சு ஐயோ நீ கஷ்டப்படுறியான்னு கேட்கறதுனால அந்த வரி பர்மனண்ட்டாக இருக்குது அப்படின்னு என்னுடைய பெங்காலி நண்பர் சொல்வார். அவருடைய தங்கை அந்த நிர்மல் ஹோமில் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணின பொழுது அந்த பெங்காலியோடைய தங்கச்சி, எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு ஒரு ஆதர்ஷ ஒரு குரு அப்படின்னாக்கா அன்னை தெரசா தான் சொல்லிட்டு அங்கே சேர்ந்துட்டு அவங்க அந்த பெங்காலியில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க மற்றவங்களுக்காக முகம் சுழிச்சு ஐயோ நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்டபோது அந்த கோடு பர்மனண்ட்டாக ஆச்சு அப்படின்னு சொல்கிற போது அது பொயட்டிக்காக தோணுச்சு. இன்றைக்கி உங்களோட பேச்சை பார்க்குற போது அந்த என்ன வேதனை, போரினால் எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்கங்கிறதெல்லாம் அந்த உள்ளம் உருகி இரக்கத்தோடு சொல்லுகின்ற அந்த அழகும் பாங்கும் ரொம்ப பிடிச்சதுமா, ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாக பேசுனீங்க. நன்றி அம்மா. அம்மாவுக்கு நன்றி. இரண்டு நடுவர்களுமே அன்னை தெரசாவை கண் முன்னால் பார்த்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் பேச்சும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு வாழ்த்தியிருக்கிறாங்க. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நிறைவில் சந்திக்கலாம்.